அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாள்ல நம்ம மத்தியில இருந்து நம்மை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார்னா நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்றத நம்ம சற்று நேரம் தியானிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பவுல் கலாத்திய சபையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறார். 2ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம 2ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 2-3 வசனத்தை. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். இப்ப என்ன கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து, இப்ப ஒன்னே நான் உங்ககிட்ட அறிய விரும்புறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால ஆவியை பெற்றீர்கள்? 3வது வசனம், ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ? இதுதான் அவரு இப்ப நம்ம பார்த்து ஒரு கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து, இல்ல, நாங்க மாம்சத்துல ஒரு நாளும் எங்கள் ஓட்ட முடியாது. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நாங்கள் அந்த ஆவியிலே நாங்க வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆனா ஒரு சில நேரத்துல என்ன ஆகும்னா, சில பேர் ஆவியில ஆரம்பிக்கிற நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா மாம்சத்துல முடிவடைஞ்சிரும். ஏன் நான் போய் மாம்சத்துல முடிவடைகிறேன்? இப்போ என்னுடைய இதெல்லாம் என்னன்னா, ஏன் நான் போய் மாம்சத்துல முடிவடைறேன்? அநேக பேர் இந்த கடைசி நாட்கள் நீங்க வரும்போது, இன்னும் கடைசி காலங்கள வரும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களாம் ஆவியில ஆரம்பித்தவர்கள் தான். ஆனா நாட்கள் போக போக என்ன வரும்னா, அவங்க மாம்சத்துல போய் முடிஞ்சு இருப்பாங்க. ஜாக் சொல்றது போலதான், மற்றவருடைய வீழ்ச்சி எனக்கு ஒரு பாடமா இருக்கணும். அந்த வீழ்ச்சியிலிருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கணும். ஏன் இவங்க ஆவியில் தானே இவங்க ஆரம்பம் பண்ணாங்க, ஏன் இப்ப மாம்சத்துல இப்படி மாம்சமா மனுஷிகமா அவங்க ஏன் விழுந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கலாத்திய நிருபத்தில் தான் அவர் நிறைய உதாரணங்களை சொல்றாரு. ஏன் அவங்க அது மாதிரி விழுந்து போனாங்கன்னு சொன்னா, அவர் சொல்லுவாரு, அவங்க மாம்சத்தோடு கூட அவங்க போராடுறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா, உண்மையாகவே நான் தேவனுடைய ஆவியில நான் நிறைஞ்சிருந்தேன்னு சொன்னேன், நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா, மாம்சத்தோடு கூட நான் போராடுகிறவனா இருந்து கொண்டே இருப்பேன். பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது இந்த வார்த்தையை சொல்ற 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கும். எப்போ என்னுடைய ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடலையோ, அப்பவே நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் ஆவிக்குரியவன் கிடையாது, தேவனுடைய ஆவியில நான் நிறைஞ்சவன் கிடையாது. நான் தேவனுடைய ஆவினால் நிறைந்தவன் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொன்னா, என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, மாம்சத்துக்கு நான் விரோதமாய் நான் போராடி கொண்டே இருப்பேன். அந்த மாம்சத்துக்கு நான் சாவு மணி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி மாம்சத்துக்கு யாரெல்லாம் சாவு மணி அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவியில ஆரம்பம் பண்ணிடுறவர்கள் ஆவியிலேயே தான் முடிப்பாங்க போயிட்டு கடைசியா. அவங்க ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மாம்சத்துக்கு அவங்க சாவு மணி அடிக்கல, அந்த மாம்சத்தோடு கூட அவங்க போராடலைன்னா அவங்க நிலைமை என்ன மாறுனா, அவங்க மாம்சத்துல தான் போய் முடிப்பாங்க, ஆவியில விட்டுருவாங்க. இந்த அபாயம் சபையில இருக்க எல்லாருக்கும் இதெல்லாம் வரும். நம்ம எல்லாரும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நான் என் மாம்சத்துல இருக்கும்போதெல்லாம் நான் ஆவியில இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணா, மாம்சத்தினுடைய ஒவ்வொரு கிரியைகளும் எனக்கு வந்துட்டே இருக்குன்னா நான் என்ன பண்ணா, உடனே நான் அதுக்கு சாவு மணி அடிக்கிறவனா இருந்துட்டே இருக்கணும். எப்பெல்லாம் நான் அந்த மாதிரி சாவு மணி அடிக்கிறனோ அப்ப என்ன இருக்குன்னா, என்னோடு கூட எனக்கு என்ன இருக்குன்னா, நான் ஆவியில வளர்ந்து வருவனா இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்க தான் இதை விரும்புறதில்ல. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி மாம்சத்துல இருக்கிறத அவங்க விரும்புறதே கிடையாது. அதனாலதான் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க எல்லாரும் பார்த்து மோசேயை பார்த்து சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கும். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 20:19. 20:19 இந்த ஜனங்க தேவனை பார்த்து இப்போ அங்க ஒரு வார்த்தை சொல்லும். மோசேவை நோக்கி, நீர் எங்களோடு கூட பேசும். நாங்க கேட்போம். தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. எல்லாருக்கும் ஆசை என்னன்னா தேவன் என்னோடு கூட பேசணும். சாமுவேலுக்கு ஒன்னு ஆண்டவர் சொன்ன சொல்லு மடியேன்னு கேட்கிறேன் அப்படின்றான். அநேக சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நாம ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கு இதை உதவி செய்யுங்க, நான் இந்த காரியத்தில் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டே இருப்போம். ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்க. மோசேயை பார்த்து அவங்க சொல்றாங்க, மோசேயை நோக்கி அந்த ஜனங்க மோசேயை நோக்கி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மோசே நீங்க எங்களோட கூட பேசுங்க மோசே, நாங்க கேட்போம். நீங்க பேசுறீங்களா கேட்போம். ஆனா தேவன் எங்களோடு கூட பேச வேணாம். ஏன்பா தேவன் பேசக்கூடாது? தேவன் பேசினார்னா நாங்க செத்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க மாம்சம் செத்துரும், நாங்க ஆவியில வளர்ந்துருவோம், நாங்க ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம், தேவனுடைய ஆவியில நாங்கள் நிறைந்திருப்போம். எங்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேணாம். நாங்க எங்க இஷ்டத்தின்படி நடப்போம். எங்க மாம்சத்துக்கு நாங்க தீனி போட்டுவோம். எங்க மாம்சம் என்ன விரும்புதோ நாங்க அதன்படி நடப்போம். ஆகவே மோசே தேவன் பேசினார்னா இப்ப எங்க மாம்சத்துக்கு எங்களால் தீனி போட முடியாது, எங்க மாம்சத்தின்படி நாங்க நடக்க முடியாது. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுனீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவோம் நாங்க. இதான் அவங்க சொல்ல வர்றது. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியில அவன் மாம்சத்துல முடிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தேவன் பேசுகிறதை அவன் கேட்கிற மனுஷனா இருந்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவன் பேசுகிறதை நீங்க உள்வாங்குறீங்களோ, நீங்க கேட்கறதுல ஆர்வமா இருக்கிறீங்களோ, அங்க என்ன நடக்குன்னு சொன்னா, உங்க மாம்சத்துல என்ன ஒழுனா அங்க ஒரு கொலை விழுந்துட்டே இருக்கும். உங்க மாம்சத்துல கொலை விழுந்துட்டே இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் பூர்ண தேவனுடைய அவர் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய ஆவியில நிறைந்தவராய், அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் இருந்தார்னு எழுதியிருக்கு. அப்ப எப்படி இப்ப இயேசு மட்டும் அப்படி இருந்தார்? எனக்கு வேதம் சொல்லுது, இயேசுவை நேசிக்கிறது போல பிதா என்னை நேசிக்கிறாருன்னு. அப்ப இயேசு எப்படி இருந்தாரு? அவர் எப்படி இருந்தாருன்னு சொன்னா, அவருடைய இதுல எப்படி இருந்தா, இயேசு எப்படி இருந்தாருன்னா, அவர் மாம்சத்துல எப்படி இருந்தாருன்னா, தினந்தோறும் அவர் மாம்சத்துல ஒரு கொலை விழுந்துனே இருக்கும். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்துல பேதுரு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து கேட்டீங்கன்னா பேதுரு இப்படி சொல்லுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு எப்படி இருந்தாரு? அவர் மாம்சத்துல என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய மாம்சத்துல என்ன பண்ண ஒரு கொலை விழுந்துனே இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் மாம்சத்துல கொலை விழுந்துச்சு, அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்படிதான் ஒவ்வொரு நாளும் இயேசு வந்துட்டே இருந்தார். இப்ப நம்ம கேட்டது போல மாம்சத்துல முடிக்க போறீங்களாப்பா அப்படின்னா, இல்ல பவுலே, நாங்க மாம்சத்துல முடிக்க மாட்டோம், நாங்க ஆவியிலே தான் நாங்க இருந்துட்டே இருப்போம், நாங்க ஆவிக்குரியவர்களா நாங்க இருந்து கொண்டே இருப்போம் அப்படின்னா, அதுக்கு எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில நடைபெறுகிற அனுதின வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையில, நான் வேலை செய்யற அலுவலகத்துல என்ன பண்ணா, என் மாம்சத்துக்கு நான் தீனி போட்டுருவே கூடாது, தப்பி தவறி கூடாது. எப்பெல்லாம் என் மாம்சத்துக்கு நான் தீனி போடுறனோ அப்பெல்லாம் என்ன வரும்னா, என் மாம்சம் கொளுத்துரும், என் ஆவி அணைஞ்சு போயிடும். எப்ப என் மாம்சத்துக்கு நான் அந்த தீனி போடாம நான் அதுக்கு ஒரு கொலையை வைக்கிறணும், அப்படின்னா என்ன பண்ணா, என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் நான் என்னுடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார். தேவன் என்னை உயிர்ப்பித்துனே வருவார். அப்படி தேவன் பேசுறத அது எப்படி வரும்னு சொன்னா, இவங்க சொன்னது போல தேவனே பேசும். தேவன் பேசணும். தேவன் பேசுறத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
தேவன் பேசுகிறத கேட்க என்ன இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க மாம்சத்துல அவங்க செத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க சொல்றது, தேவன் எங்களோடு கூட பேசாதிருப்பாராக, தேவன் எங்களோடு கூட பேசுனா நாங்க செத்துருவோம் அப்படின்னா எங்க மாம்சம் சத்துரும் அப்படின்னா அது எங்க மாம்சம் செத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க மாம்சத்துக்கு தீனி போட விரும்புறாங்க. அதனாலதான் அது நீங்கள மாதிரி நானும் என் மாம்சத்துக்கு தீனி போடணும்னா நான் தேவன் பேசுறதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் மாம்சம் நல்லா கொழுன்னு விழுந்துடும். ஆனா என் மாம்சத்துக்கு நான் இருக்கக்கூடாது, ஆவியிலே ஆரம்பம் நான் ஆவியிலே முடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறவனா இருந்து கொண்டே இருக்கணும். என்னுடைய ஃபேவரட் வேர்டு என்னன்னு சொன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இந்த வார்த்தையை நான் எனக்குன்னு நான் உரிமை பாராட்டணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்னு சொன்னா தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் இருந்து கொண்டே இருக்கணும். ஆமா, தேவனுக்கு செவி கொடுக்கணும். தேவனுக்கு செவி கொடுத்த உடனே என்ன ஒண்ணா என் மாம்சம் விழுந்துகிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க, பவுலே இந்த வார்த்தையை சொல்றாரு, ஆவியில ஆரம்பம் பண்ணி நீ மாம்சத்தில் நீ முடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நான் பவுலை பார்த்து கேட்கிறோம், பவுலே உங்க வாழ்க்கை எப்படி அப்படின்னு கேட்கிறேன். இப்ப என்ன கேட்கறீங்களா பவுலே, நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எப்படி ஆவியில ஆரம்பம் பண்ணி நீங்க ஆவியிலே முடிச்சீங்களா இல்ல மாம்சத்துல முடிச்சீங்களா அப்படின்னு கேட்டா பவுல் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இல்லப்பா ஆவியில ஆரம்பிச்சு நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் ஆவியில அனல் உள்ளவனா இருந்தேன் சொல்லுவார். அதுக்கு என்ன பவுல் ரீசன்? நீங்க என்ன அப்படி என்ன நீங்க அப்ப மாதிரி உங்க ஆவியில நீங்க அனலா இருந்தீங்க, நீங்க மாம்சத்துக்கு கொஞ்சம் கூட நீங்க தீனி போடாம இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல பவுலுடைய சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க. அவர் ஏன் பவுல் எப்படி ஆவியில அனலா இருந்தாருன்னு கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். 15ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி வார்த்தையை சொல்ல 30ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:30. பவுலுடைய சீக்ரெட், பவுல் ஆவியில அனலா இருந்ததுக்கு காரணம், பவுல் அவ்வளவு தைரியமா இருந்ததுக்கு காரணம் அவர் வெளியே அவர் உள்ளுக்குள்ள அவர் அனல் இருந்ததுக்கு காரணம் பாருங்க. அங்க எழுதுற 30ஆம் அதிகாரம், நான் மாசத்துக்கு ஒரு முறை சாகிறேன். அப்படியா? அப்படி எழுதிருக்கு இல்ல. பவுல் என்ன எழுதுறாருன்னு சொன்னா நான் அனுதினமும் சாகிறேன், ஒவ்வொரு நேரமும் ஒரு நாள்ல வரும்போதெல்லாம் நான் அனுதினமும் என்ன பண்றேன்னா சாகிறேன். அப்படின்னா பவுல் சாகிறன்றது எதுக்கு சொல்றாருன்னா பவுல் தன்னுடைய மாம்சத்துல ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் அந்த எல்லா மாம்சத்துக்கும் ஒரு கொலை, ஒரு அப்படியே மாம்சம் அப்படியே சதக்கணும் குத்தம் வருது. அவர் மாம்சத்தை அப்படியே கிழிக்க ஒப்பு கொடுப்பாரு தன் மாம்சத்தின். அதனாலதான் பவுல் அந்த வார்த்தையை சொன்னார், நான் அனுதினமும் சாகிறேன். ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல அது வாரத்துக்கு ஒரு தடவை கிடையாது, ஏதோ சபைக்கு வரும்போது கிடையாது, ஒவ்வொரு சூழ்நிலை நான் போகிற ஒவ்வொரு இடத்துல நான் என்ன பண்றேன், என் மாம்சம் எழும்பும் போதெல்லாம் அந்த மாம்சத்தை அந்த மாம்சத்துல ஒரு கொலைய விழுது. அதனாலதான் என் ஆவியில நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இது எல்லாருக்கும் சாத்தியம், பவுலுக்கே இது சாத்தியம். அப்படின்னா தேவன் எனக்கு அது சாத்தியம் தான். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா என் மாம்சத்துக்கு நான் அப்பப்ப நான் தீனி போட்டுருவேன். அந்த தீனி போடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நான் ஆவியில ஆரம்பம் பண்ணி நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா கடைசியா போய் மாம்சத்துல போய் முடிவடைஞ்சிடறோம். இல்ல, அப்படி கிடையாது. நான் தேவனுடைய ஆவியினால நான் அனல் உள்ளவனா இருக்கணும். அந்த அனல் இருக்கணும்னா ஏதோ கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் அல்ல, அந்த அனல் கடைசி வரைக்கும் அந்த அனல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இப்படி வாசிப்பேன். 1:10 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி எழுதுறாரு. சாரி, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்க எழுதுறாரு பவுல், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஓகே,
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இது யார் எழுதுகிறாரு? இதோ வாலிபனா இருந்த யோவானா? இல்ல, நான் சொன்னது போலதான் 90 வயதுக்கு மேல கடந்து போய் அவர் ஒரு முதிர்த்த ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு முதிர் வயது உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் இந்த வார்த்தை எழுதுறாரு. அவர் என்ன, கர்த்தருடைய நாளில நான் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாறினேன் அப்படின்னா, அப்படி எப்படி நீங்க மட்டும் எப்படி ஆவிக்குள்ளா மாறினேன்? எப்ப நான் அனுதினமும் என் மாம்சத்தை நான் சிலுவையில அனுதினமும் நான் என் மாம்சத்துல ஒரு கொலை எனக்கு விழுந்துட்டே இருந்தது. எத்தனை வயசு வரைக்கும்? 90 வயசுலும் கூட, இந்த நாளிலும் கூட எனக்குன்னு என் மாம்சத்துல ஒரு கொலை விழுந்தது. அதனால நான் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டேன். இந்த ஆவியானவரை இப்போ கர்த்தருடைய நாளில இப்ப ஆவிக்குள்ளாகி நான் மாறின உடனே எனக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு பின்னால ஏதோ குசு குசுன்னு ஒரு சத்தம் கேட்கல, ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை கேட்கிறேன். அநேக நேரங்கள்ல நமக்கு இது வராது. சில நேரத்தில் ஆண்டவர் இன்னும் குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, என் மாம்சத்துக்கு எங்கேயோ தீனி போட்டுங்கிறன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இடத்துல எனக்கே தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, சபை மூப்பர்களுக்கு தெரியாது, ஏன் என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது. அந்த நேரத்துல எனக்கு என்னன்னா, நான் ஏதோ என் மாம்சத்துக்கு நான் தீனி போட்டுனே இருந்திருப்பேன். ஆனா யோவான் அப்படி இல்லை. யோவான் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய நாள்ல தேவனுடைய ஆவிக்குள்ளாய் அவர் மாறினார்னா, அவனுடைய சீக்கிரட் என்னன்னா, அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் தன் மாம்சத்துல ஒரு கொலை அவருக்கு விழுந்துட்டு கொலை விழுந்துனே இருந்தது. அதனால்தான் அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யாரெல்லாம் தேவனை தரிசிப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஈஸியா சொல்லிட்டுவேன். எப்படி தெரியும்? மத்தேயுல எழுதப்பட்டிருக்கு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த இருதய சுத்தம் உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா? உங்களுக்கு சோப்போட்டு கழுவுறதுனாலயா இல்ல வேற எதுனா இல்லையா? அந்த இருதய சுத்தம் எப்படி வரும்னு சொல்றேன். யோவானை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். நான் யோவானை பார்த்து சொன்னேன். யோவானை பார்த்து எனக்கு ஒரு இது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாக மாறினேன், எனக்கு பின்னால ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்துல நான் அல்பாவும் மேகாவும் முந்தினரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறவளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 12வது வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். பாருங்க, ஆவிக்குள்ளாய் மாறுகின்றவள் அந்த சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ காக்கிறதெல்லாம் எழுதுன்றாரு. நான் எழுதிட்டு என்னோடு கூட பேசின அந்த சத்தத்தை பார்க்க நான் திரும்பின போது அங்க என்ன எழுதிக்கணும்னா, 22ஆம் வசனம் பாருங்க, அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். எனக்கு இதுதான் இப்ப ஆச்சரியம். இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்ன்றாங்க. நீங்க நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாயம் மாறினன்றீங்க, மாறிட்டு சத்தத்தை கேட்டேன்றீங்க. கேட்டுட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி நீங்க பின்னால திரும்பி பார்க்கின்றவர்கள மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் பார்த்தேன், நான் கண்டேன் அப்படின்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்சத்துல அவன் கொலை விட அவனுக்குள்ள அவன் இருதயம் என்ன பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா அவன் இருதயம் சுத்திகரித்து கொண்டே இருப்பான். அவன் இருதயத்துல சுத்தம் உள்ளவனாய் மாறிக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? தேவனை தரிசிப்பான். அவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் சூழ்நிலையை பார்க்க மாட்டான். அந்த சூழ்நிலைகள் மத்தியில தேவனுடைய பலத்த கரத்தை காண்பிப்பான். எந்த மனுஷன்? தன் மாம்சத்துல கொலை விடுற மனுஷன். நிறைய வாலிபர்லாம் இருக்கீங்க, யாரையோ நீங்க பாக்குறீங்க, எதையோ தரிசிக்கிறேன்றீங்க. நீங்க தேவனை தரிசித்திருக்கீங்களா? தேவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க ஆவியில நீங்க தேவனை தரிசித்தது உண்டா? ஏன் தெரியுமா தரிசிக்கல? உங்க இருதயத்துல சுத்தம் இல்லை, அதனால தரிசிக்கலன்னு சொல்றதுக்கு நான் அப்படி சொல்ற போல. ஏன் நீங்க தரிசிக்கலன்னு சொன்னா, உங்க மாம்சத்துல நீங்க கொலை உண்ணும்படிக்கு உங்க மாம்சத்தை கொலைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்லை. எந்த மனுஷன் தேவனிடத்துல பட்சபாதம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் கூட சரி, எந்த ஒரு மனுஷன் தன் மாம்சத்துல கொலை விழுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷன் சூழ்நிலையை பார்க்க மாட்டான், தேவனை தரிசிக்கிறவனா அவன் இருந்து கொண்டே இருப்பான். எனக்கு முன் உதாரணமா இருக்கிறது யோவான். அவர்தான் சொல்றாரு, இப்ப நான் ஆவிக்குள்ளாக மாறினேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டேன், எழுதுன்னு சொன்னாரு. எழுதின வார்த்தையை நான் திரும்ப பார்த்தோன்னு பார்த்தேன், அங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் பார்த்துட்டேன். போதுமா? தேவனை பார்க்கிறதுக்கான ஒரு வழி,
தேவனை அனுதினமும் தரிசிக்கிறதுக்கான ஒரு வழி. தேவனை அனுதினமும் நான் பார்க்கணும் அப்படின்ற உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நீங்க உங்க மாம்சத்துல அனுதினமும் கொலை விழுகிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறவளா இருந்தீங்க சொன்னா ரிட்டர்ன் கேரண்டி தர்றேன். நீங்க தேவனை அனுதினமும் தரிசிக்க முடியும். தேவன் பேசுகிறதை உங்களால் பேசிக்கொண்டே இருக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஒரு நாள் டிஸ்கரேஜ் ஆகவே மாட்டீங்க. ஷோர், உண்மைதான். தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இது உங்க சத்தமா, இது என்னுடைய சத்தமா? ஆண்டவரே, இப்படிலாம் நான் ஒரு பயப்படுறேன். ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருக்கிறேன். ஆண்டவர், நான் இதெல்லாம் இப்படிலாம் போகிறேன்னு ஒன்னும் நீ பயப்படாத. நான் உன்னோடு கூட தான் இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்குதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். மாத்திராத. மதுரைக்கு வந்த உன்ன பிரசங்கத்தை மாத்திராத. நான் உனக்கு என்ன சொன்னா அதை சொல்லிடு. ஒரு சமயம் இங்க எதனா ஒரு சூழ்நிலை எதனா ஒண்ணு பார்த்துட்டு ஓஹோ இப்படியான்னு சொல்லிட்டு நான் சொன்ன வார்த்தையை சொல்லாம போயிடாத. உன் பிரசங்கத்தை மாத்திராத. நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லிட்டு வந்துரு. அங்க போயிட்டு நான் போனேன், அங்க போனோன்னு எனக்கு இந்த பாரம் வந்தது, இப்படி வந்தது, அப்படி வந்து நான் சொல்லிட்டு இருக்காத. உன் மாம்சத்தை நீ விழுந்தேன்னா தேவன் தெள்ள தெளிவாய் பேசுகிறதை உன்னால கேட்க முடியும். ஆனா மாம்சத்துக்கு தீனி போட்டோம்னா ஒரு நாளும் கேட்க முடியவே முடியாது. அதோட மாத்திரம் வாசு காட்டுறோம் பாருங்க. யோவான் நேர்ல பார்த்தோன்னா அவர் அப்படியே கட்டி தழுவிக்கணும் போல தெரியுது. ஏன்னா அந்த மனுஷன் என்னன்னா சொல்லித்தர்றாரு. அவர் சொல்லுகிறதெல்லாம் பாருங்க. அவர் சொல்லுகின்ற வேலை அவர் என்னென்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லுவார், மனுஷன் அவருடைய இப்படி எல்லாம் அக்னியோ அந்த கண்கள் இருந்தது, அதெல்லாம் அந்த எல்லாம் இருந்தது. அப்படி பார்த்தோன்னே 16ஆம் வசனம் பாருங்க. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஓகே, அவர் முகத்தை பார்த்தாரோ அது சூரியனை போல இருந்துச்சான். இந்த ஒரு 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபோது நல்லா வாசிங்க பாருங்க, தயவுசெய்து பாருங்க, வேதத்தை பாருங்க. அது எவ்வளவு உயிரோட்டம் உள்ளது உங்களுக்கு சொல்லி கிடைக்கும். அங்கே 17ஆம் வருஷம், நான் திரும்பி பார்த்தோம்னா என் தேவனை நான் பார்க்கிறேன். அவரை நான் கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். விழுந்திருக்கீங்களா? இந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? ஒரு முறை, நான் இப்ப கேட்கல, 2024 ஒரு முறை அவர் பாதத்துல செத்தவனை போல நீங்க விழுந்திருக்கிற அனுபவம் உண்டா? தேவனுக்கு முன்பாக பார்த்தவன ஒரு நாளாவது தேவனுக்கு செத்தவனை போல விழுங்க. அட்லீஸ்ட் உங்க முகம் தரையில, உங்க முகம் வந்து புழுதியில நீங்க வைத்து தேவனை வந்து முகத்தை புழுதியில வைத்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? எல்லாருக்கும் தான் கேட்கிறேன். உட்கார்ந்து சகோதரர் உங்க எல்லாருக்கும் கேட்கிறேன். ஒரு முறையாவது இந்த 2024 ஒரு முறையாவது உங்க வாய புழுதியில வைத்து தேவனுக்கு முன்பாக நீங்க விழுந்தது உண்டா? ஆனா யோவான் எப்படி இருந்தான்னா செத்தவனை போல விழுந்தாரு. ஏன் விழுந்தாரு? யோவான் ஏன் அந்த மாதிரி விழுந்தாருன்னா தன் மாம்சத்திற்கு அவர் தீனி போடாம இருந்தாரு. அவர் ஒரு நாளும் தன் மாம்சத்துக்கு தீனி போடவே மாட்டாரு. அந்த மாம்சத்துக்கு அவர் தீனி போடாதனால என்னாச்சுன்னா அவர் ஆவியில நிறைந்தவராய் இருந்தார். தேவனை பார்த்தார். தேவனை பார்த்த உடனே என்ன பண்ணா மூங்குப்புற அவர் பாதத்துல விழுந்தார். நான் செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். அட்லீஸ்ட் நீ போட்டுருங்க, நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காக வரல. அட்லீஸ்ட் இனிமேலாவது இதை கத்துங்க. இனி ஒரு நாள் இன்னும் 4 மாசம், இனி 8ஆவது மாசம் தான் வந்திருக்கிறோம். இன்னும் 9, 10, 11, 12 இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துல 40,000 முறை அவர் சமூகத்துல விழ. எத்தனையோ முறை அவர்கிட்ட செத்தவனை போல விழ முடியும். எத்தனையோ முறை என் வாயை என் புழுதியில என்னால வைக்க முடியும். எப்பன்னு சொன்னா தேவன் என் மாம்சத்துக்கு நான் வந்து தீனி போடாம என் மாம்சத்துல கொலை விழும்படிக்கு நான் சம்மதிக்கும் போது என்ன அவர் முகத்தை அவர் பிரசன்னத்துல நான் போய் விட முடியும். அதோட மாத்திரம் இல்ல, அங்க பாருங்க அவர் வரிசையா எழுதுறாரு பாருங்க. அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு அதிகாரத்துல என்ன எழுதுறாரு பாருங்க. செத்தவனை போல அவர் பாதத்துல விழுந்தேன், அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் புந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவர்களுக்குள்
அவர் உடனே என்ன பண்ண, தேவனை பார்த்தாரு. நான் சொன்னது போலதான், தேவனை பார்க்கிறாரு. பார்த்தோன்னு மூங்குப்புற விழுறாரு, தன் முகத்தை பொழுதில வைக்கிறாரு, செத்தவனை போல கீழே விழுந்தாரு. விழுந்த உடனே இப்ப என்ன பண்றாருன்னா, அப்பொழுது என் மேல தேவன் தம்முடைய வலது கரத்தை வைத்து என்னை பார்த்து, பயப்படாதே உண்டா. ஏதோ அவர் ஏதோ கதை சொல்லிட்டு போறாரா? அவருக்கு மத்தம் தானே அது, எனக்கெல்லாம் அது இல்லை. எனக்கு இல்லையா? எனக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடையாதா? நான்லாம் அந்த அனுபவத்துக்கு வரக்கூடாதா? தேவன் என்னை பார்த்து என் தோள் மேல கை போட்டு என்னை பார்த்து, பயப்படாத, ஏய் தைரியமா இருக்கு. ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? நீ பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? இப்போ நான் உன் தகப்பன், உனக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். உனக்கு சூழ்நிலை எல்லாம் ஒரு மாதிரியா வருது, இன்னும் இப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து, பயப்படாத, பரவாயில்ல, நீ பயப்படாத. 1000 முறை விழுந்து போயிட்டியா, நீ சோர்ந்து போயிட்டியா, ஆண்டவரே என்னால வாலிபத்துல என்னால நான் வந்து இதென்ன முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னால ஒரு ஜெயம் கொள்ற வாழ்க்கை வாழ முடியல ஆண்டவரே, எப்ப பாரு தோற்று போறேன். சபையில வரும்போது எழுப்புதலா இருக்கு, கேட்கும் போது என் இருதயம் பத்தி எரியுது, ஆனா போனா நான் விழுந்து போயிடுறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் தூய்மையாய் வாஞ்சிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, பயப்படாத. ஏன் தெரியுமா? திரும்ப திரும்ப நீ கீழே விழுற, உன் மாம்சத்துக்கு நீ தீனி போட்டுன்னு இருக்கிற, வேற ஒண்ணும் கிடையாது. உன் மாம்சத்துக்கு நீ வந்து ஒரு சாவு மணி அடிக்க கத்துக்க, உன் ஆவியில நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். நீ ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகின்ற வேலை என்ன நடக்கும்னா, உன் தேவனுடைய பெரிதான சத்தத்தை நீ கேட்கிறவனா இருந்து கொண்டே இருப்பான். அவருடைய சத்தம் உனக்குள்ள கேட்டுனே இருக்கும், தேவன் பேசினே இருப்பார். போகும்போது திரும்ப டர்ன் பண்ணு, பார்க்காத, யூடியூப்ல அதை பார்க்காத, இந்த இது பாஸ் பண்ணி போயிட்டே இரு. அது வந்து சும்மா ஒரு ஷார்ட்ஸ் தான் போடுவான், ஆனா நீ அந்த ஒரு ஷார்ட்டை பார்ப்ப, அடுத்த ஷார்ட்ல வரும்போது என்ன ஒண்ணு, அது வந்து சீரியல் மாதிரி இருக்கும். சில பேர் சீரியல் வந்து மணிக்கணக்கா பார்ப்பாங்க, நீ சீரியல் வந்து 2-3 நிமிஷம் பாக்குற, வேற ஒண்ணும் கிடையாது. சத்தம் பாருங்க, நீ மணிக்கணக்கா பார்த்தாலும் நீ சீரியல் போட்டு முத்திரை குத்துவேன், ஒரு 2 நிமிஷம் தான் போது. இவரு போட்டோம்னா உடனே சஸ்பென்ஸ் விட்டுருவோம். அப்புறம் அடுத்து தேடுவோம், அந்த வால்யூம் எங்க இருக்குன்னு தேடினே கை நோண்டினே இருக்கும். ஏன் நோண்டுது? ஆண்டு சொல்லுங்க, நோ நோ, பார்க்காத. வேதத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கல, உன் கண், அவனுடைய கண் இமைகள் வந்து உன்னை பிடிக்க விடாதுன்னு எழுதிட்டு இருக்கு. ஆனா செல்போன்ல பார்த்தா, அந்த யூடியூப்ல போகும்போது என் கண்ணு அங்க இருக்கிற அந்த பொண்ணு கண்ணோட தான் பார்த்துனுக்குது. ஆண்டு வேதன்னு சொன்னா, அவன் கண் இமைகளை அவளை பிடிக்க விடாதுன்னு சொன்னா, அவன் உன் கண்ணு அங்கதானே பார்த்துனுக்குது. தேவன் பார்த்துனே இருப்பாரு. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்துரு. உன் மாம்சத்தை நீ வந்து கொலை விளக்கு கொடு, உன் மாம்சத்துல ஒரு குத்து விழட்டும். நீ தேவனை நீ என்ன பண்ணுவேன்னு சொன்ன, தேவன் உன் மேல கை போட ஆரம்பிச்சுவார். உன்னோட கூட சேர்ந்து ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உத்தரவுகளை வச்சுட்டு இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். தேவன் தம்முடைய பார்த்தோன்னு, நான் செத்தவனை போல கீழே விழுந்துருவேன், என் வாயை வந்து புழுதியில வச்சிருவேன். புலம்பல்ல எழுதல் பண்ற, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று அறிய மட்டும் உன் வாயை நீ புழுதியில வச்சிரு அப்படின்னு சொன்னார்ல. எனக்கு நம்பிக்கை எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. மாம்சத்தை கொலையில ஒப்பு கொடுக்கும் போது என் மாம்சத்தை பார்க்கணும். பார்த்த உடனே நான் வந்து அதை அப்படியே நான் வந்து சரண்டர் ஆயிடும். சரி, மாம்சம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே பிற, அது என்ன, அது மாம்சம்னா என்ன? அது எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க இது பாட்டுக்கு மாம்சம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், ஒரே மாம்சம்னா என்னன்னு ஒன்று காண்பிக்கிறேன் பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுவார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி எழுதுவார். பவுல் இப்படி எழுதும்போது ஒரு வார்த்தைய பவுல் எழுதுறாரு. 3ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படி எழுந்து அவங்களை பார்த்து சொல்றாரு. பவுலை பார்த்து, சகோதரரே, 1ஆம் மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. எப்ப நீ மாம்சத்துல இருக்கிற, அதனாலதான் உனக்கு பலன் இல்லை.
நீ ஆவியில இருந்தேன்னு சொன்னா பரிசுத்த ஆவியான ஒரு இடத்துல வரும்போது நீ உனக்கு புது பலன் வந்துட்டே இருக்கும். நீ பலன் வந்துட்டே இருக்கும். அந்த பலன் என்ன பண்ணுன்னு சொன்னா சங்கீதக்காரன் மட்டும் எழுதுறான், நீங்க பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னதியில சீயோனில தேவ சன்னதியில காணப்படுவீர்கள்னு எழுதுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் மாம்சத்தை நான் கொலைக்கு நான் ஒப்பு கொடுக்க எனக்கு என்ன வரும்னா, தேவன் தம்முடைய ஆவியினால உங்களையும் என்னையும் நிரப்பிக்கொண்டே இருப்பாரு. அப்படி நிரப்ப என்ன ஒன்னா, நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து நான் என்ன பண்ணுவேன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போகிறான்னா எப்படி போவான்னு சொன்ன, மாம்சத்தை அவன் கொலைக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவான்னா அவன் தேவ பிரசன்னத்துல இருந்து கொண்டே இருப்பான். ஈஸி. நான் தான் அதை கொடுக்கணும். ஆண்டவர் என் மாம்சத்தை எடுத்துன்னு போய் தான் தின்ன மாட்டாரு. நான் தான் ஆண்டவரே என் மாம்சத்தை ஒப்பு கொடுக்குற அந்த வேலை கொலை விளைத்தான் ஆண்டவர். இப்ப பாருங்க, இப்ப பவுல் சொல்றாரு இங்க சொல்லும்போது, நீங்க பலவீனம், உங்களுக்கு பலன் இல்ல, ஏன்னா நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க. நீங்க அந்த மாம்சத்தை அழிச்சிருந்தீங்கன்னா ஆவியினுடைய பலத்தினால உங்களுக்கு நிரப்பியிருப்பாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாம்சத்தை சொல்றாரு பாருங்க எப்படின்னு. அவங்க எப்படின்னா, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவோ. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி எழுதியிருக்கும், உங்களுக்குள்ளே பொறாமைகளும் சண்டைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நிறைய இருக்கு மாம்சத்தினுடைய இந்த ரெண்டு காரியத்தை யோசித்து பாருங்க. உங்களுக்குள்ள பொறாமை இருக்கான்னு யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள சண்டை இருக்கான்னு யோசித்து பாருங்க. பிரபாகர் ஒரு வார்த்தையை அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் பாண்டிச்சேரியில இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் பிரபாகர் பார், கணக்கு தெரியாதவன் வீட்டுல நித்தமும் சண்டை அப்படின்னுவார். புரியுதா? ஏன் சண்டை போடுறாங்க தெரியுமா? புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறாங்க தெரியுமா? அவன் என்ன சொல்லுவார், பிளைனா என்ன சொல்லுவாருன்னா, அது கணக்கு தெரியல, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்லுவார் இந்த வார்த்தைய, கணக்கு தெரியாதவன் வீட்டுல நித்தமும் சண்டை நடந்துனே இருக்கும். போதுங்க, உங்க வீட்டுல என்ன ஒரு சண்டை வரும்னா இந்த வார்த்தைய, கணக்கு நமக்கு தான் கணக்கு தெரியல அப்படின்னு. 2 2 4ன்னு வர அவரு ஒன்னா போயிட்டோம். இல்ல 2 2 5 அப்படின்னு. இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், 2 2 6 அப்படின்னு. இல்ல 2 2 7 அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அது 2க்கு 2 கணக்கு தெரியலன்னு அர்த்தம். இந்த கணக்கு தெரியாதவங்க வீட்டுல பாருங்க நித்தமும் அங்க சண்டை இருந்துனே இருக்கும். ஆனா கணக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல சண்டை போடவே மாட்டாங்க. இவர் சொல்றாரு, நீ மாம்சத்தின் மாதிரி நடக்கிற, நீ உனக்குள்ள பொறாமை இருக்கு. உனக்கு பொறாமை பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் அங்க இறங்கவே மாட்டாரு. பொறாமையா இருக்கும், எல்லாருமே பொறாமையா. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்தோன்னா பொறாமையா இருந்தாங்க. இதான் தேவன் தம்முடைய ஆவிய பரிசேயர்கள் ஊட்டினாரா? இல்ல. ஏன்னா அவங்கள பொறாமை, இயேசுவை பார்த்தோம்னா பொறாமை. ஒவ்வொரு சூழ்நிலை இதெல்லாம் நம்ம சோதிக்கப்படுவோம். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் நானும் பொறாமை அடைய முடியும், நம்ம சோதிக்கப்படுவோம். அங்க பார்த்தோன்னே நான் என்ன சொன்னா, ஆண்டவரே நான் பொறாமை அடையவே கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஒரு சமயம் உங்கள யாருன்னா அப்படி நீங்க பொறாம இருந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஏன் இன்னும் நீங்க தேவனுடைய ஆவியில தொடங்கின நீங்க மாம்சத்துல முடிக்கிறீங்க தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காரணத்துல நீங்க பொறாமை உடையவர்களாய் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சமயம் உங்களை விட பெரியவா இருக்கிறவங்க, உங்களை விட சின்ன பசங்க உங்களுக்கு முன்ன வளர்ந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னு உங்களுக்கு பொறாமை ஏற்படும். அப்படிதான் காயின் அப்படிதான் இருந்தான். காயினுடைய வழியில் அவன் காயின் எப்படி பண்ணான்னா, அவனுக்கு பொறாம, என் தம்பி என் எச்சப்பால் குடிச்சவன் இவன் போய் அவனுக்கு இதுன்ட்டான், அவன் மேல பொறாம. சபையில அது மாதிரி இருக்கும் நிறைய பொறாமையா இருக்கிற எல்லாருமே. பவுல் சொல்றாரு, நீ பொறாமையா இருந்தீங்கன்னா நீ மாம்சத்துக்குரியவனா இருக்கிற, நீ மாம்சத்துக்கு ஒண்ணு தீனி போட்டுங்கிற. உன் மேல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றவே மாட்டார். ஆவியில ஆரம்பம் பண்ணது உண்மைதான், ஆனா நீ முடிவு மாம்சத்துல போய் முடியும். அதே மாதிரி சண்டை, ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க சண்டை. ஜாக் சொல்லுவார் ஒரு வார்த்தை, நீ மனுஷனோடு கூட சண்டை போடுகிறவனா இருப்பாயினா நீ பிசாசோடு கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு நேரமே இருக்காதுன்னு.
எவெல்லாம் எந்த மனுஷர்கள்லாம் அவங்க யுத்த பிரியர்களா இருக்கிறாங்களா? அது வேதத்துல பழைய ஏற்பாட்டுல சொன்னது போல அவங்க யுத்த புருஷர்கள். அவங்க யுத்த புருஷர்கள். தாவீதை பார்க்கிறான், அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அவன் வந்த உடனே அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான், ஆண்டவரே நான் உமக்காக ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்றான். உடனே அவன் நாத்தான்கிட்ட சொல்றான், எனக்கு இது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு ஆலயம் கட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். ஒன்னு நாத்தான் அவனை பத்தி ஒண்ணு இதெல்லாம் நீ கட்டு, முன்னால கட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோட கூட நீ இருப்பாருன்னாரு. உடனே ஆண்டவர் நாத்தானை பார்த்து சொல்லுவார், நீ பாட்டு பேசிட்டு வந்துட்ட, அவன் ஆலயத்தை கட்டணும், உனக்கு ஒன்னா கட்டிக்கோ, அவன் எனக்கெல்லாம் ஆலயத்தை கட்டுறான்றான். அவன் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லு. ஏன் ஆண்டவர் அவன் ஆலயத்தை கட்டக்கூடாது? அவன் யுத்த புருஷன், யுத்தத்துல மிகுந்த ரத்தத்தை சிந்தனம், அவன் ஆலயத்தை கட்ட மாட்டான். அப்ப யார் தான் ஆண்டவரை ஆலயத்தை கட்டுவாங்க? அவன் பிள்ளை சாலமோன் இருக்கிறான, அவன் சமாதானம் உள்ள புருஷன், அவன் யுத்த பிரியன் அல்ல, அவன் சமாதான புருஷன், அவன் தான் என் ஆலயத்தை கட்டுவான். தேவன் பார்க்கிறதா அப்படிதான் பார்ப்பார். சண்டைக்காரன், நான் சண்டைக்காரனா இருந்தேன்னா என்ன அர்த்தம் சொன்ன? மாம்சத்துல இருக்கிறவன், மாம்சத்துல இருக்கிறவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, கட்டவே முடியாது. ஆனா அதே அந்த மனுஷன் அவன் யுத்த புருஷனா இல்லாதபடிக்கு அவன் சமாதான புருஷனா அவன் இருந்தான்னு சொன்ன தேவன், அவன் சின்ன பையனா இருந்தா கூட சரி, அவனை கொண்டு தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டி கொண்டே இருப்பார். சொல்லுங்க, உண்மைதாங்க அது. தேவன் சபையை கட்டும் போதுன்னா உங்களை எல்லாம் பார்த்துனே இருப்பார் ஆண்டவர், எல்லாரையும் பார்ப்பாரு, உங்க சகோதரிகள் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க பாருங்க, நீங்க யுத்த புருஷரா நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு யுத்தம் ஓடினே இருக்கா, அஜிடேஷன். இந்த இதுல வாஷிங் மிஷின்ல போட்டு அந்த போட்டு குளிக்கினே இருக்கும், அது மாதிரி எனக்குள்ள ஒரு அஜிடேஷன் இருந்துட்டே இருக்கா. யோசித்து பாருங்க. தேவனிடத்துல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவர். ஆவியில ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்துல ஒரு நாள் முடிச்சிடாதீங்க, ஒரு நாள் முடிச்சிடாது. பொறாம, சண்டை, இது எல்லா இடத்துலயும் வந்துட்டே இருக்கும். தேவன் அதை கட்டும் போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு, எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா இது ரெண்டு தான், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கத்தை போல. மறுபடியும் சொல்றேன், இது ஏன் மறுபடியும் உங்களுக்கு இந்த ரெண்டு காரியத்தை மறுபடியும் எத்தனையோ இருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளவு கிடக்கு. ஏன் பவுல் இது ரெண்டு மட்டும், பொறாமையும் வாக்குவாதமும் பொறாமையும் சண்டைகளும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அந்த மாம்சத்தை நீங்க கொலைக்கு ஒப்பு கொடுக்கல, பொறாமையை நீங்க கொலை பண்ணல, பொறாமையில வாக்கு சண்டையை நீங்க கொலை பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நாள் ஆவிக்குரியவர்களாய் மாறவே முடியாது. நீங்க ஆவியில ஆரம்பித்தவங்க நீங்க மாம்சத்தை தான் முடிப்பீங்க. எனக்கு பிரியமானவர்களே, தயவுசெய்து நீங்க அதை ஆராய்ஞ்சு பாருங்க. மாம்சத்தில் முடிக்க போறீங்களா? இப்ப பவுல் சொன்ன அதே வார்த்தைக்கு திரும்ப வரேன். ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்தை தான் முடிக்க போறீங்களா? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்துல கேட்கிறேன். பவுல் கேட்கிற நிறைய உங்கள்கிட்ட நிறைய, எப்ப பரிசுத்தத்துல எப்படி வளர்ந்தியா, நீ அனுதினம் சிலுவை எடுத்தியா, இல்ல என்ன போல அனுதினம் சத்தியா அப்படின்னு நான் உன்னை கேட்கல. ஒன்றை மாத்திரம் நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். என்ன அது? ஒன்னே ஒண்ணு இப்ப உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க மாம்சத்துல கொலை பண்ணுகிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்களா? நீங்க சண்டைக்காரரா? மாம்சத்துல இருக்கிறவங்க சண்டை போட்டுதான் இருப்போம், ஆவியில இருக்கிறவங்க சண்டை போடவே மாட்டான். எப்பவும் தேவனுடைய ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் நிறைஞ்சிருக்கான், அவன் ஒரு நாளும் சண்டை போடவே மாட்டான். ஆவியில நிறைஞ்சிருக்கும், சண்டை போடவே மாட்டான். அவன் உடனே என்ன பண்ணணும்? ஓகே, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் பார்த்து சொல்றாரு ஆண்டவர், அவனை பார்த்து உடனே போய் தான் ஆபிரகாம் தான் போய் லோத்துக்கிட்ட போய் சொல்றாரு, நமக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர்கள். நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ மேற்க போனா நான் தெற்க போகிறேன், வேண்டாம், நம் சகோதரர்கள். ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவனுடைய நாமத்தின் மேல ஒரு கரிசனை அவனுக்கு இருந்தது. என்ன கரிசனை தெரியுமா? அங்க இந்த மாதிரி அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது, அங்க வேதத்துல பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பித்து நான் இருக்கிறேன். அங்க இருக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்க. 13:7 என்ன? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, புஸ்தகம். அடுத்த வசனம், ஆபிரகாம் லோத்தை நோக்கி அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனா வேதம் அப்படி போடல. என்ன இருக்குன்னா, அக்காலத்திலே
கானானியரும் பெர்ஷியரும் அந்த தேசத்துல குடியிருந்தார்கள். ஏன் இது அடிஷனலா இது இடைச்சொல்கள் எதுக்கு இருக்கு? வாக்குவாதம், ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒன்னு ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கு உனக்குன்னு பேச வேண்டியதானே? ஏன் நடுவுல ஆண்டவர் இந்த இடைச்சொல்களை வச்சாரு? ஏன் இடைச்சொல்கள் வச்சாருன்னா, அந்த காலத்துல அந்த இடத்துல அங்க கானானியரும் பெரிஷியரும் அந்த தேசத்துல குடியிருந்தாங்க. அவங்க யாருன்னா புறஜாதியான். அவன் தேவனை அறியாதவன். அவன் என்ன பண்ணான்னா, இவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. இதுல யார் மாம்சம், இதுல யார் ஆவின்னு பாத்துக்கலாம். இதுல யாரு நம்மாளு கானானியனா பெரிஷியனா, இல்ல இதுல லோத்து கானானியா பெரிஷியனா, இல்ல ஆபிரகாம் கானானியனா பெரிஷியனான்னு பாக்கலாம். இதுல யாரு நம்மாளு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் என்ன பண்றானோ அப்படியே கண்ணை குத்திட்டு பாத்துனுக்குறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது உடனே ஆபிரகாம் பாக்குறான். உடனே ஆபிரகாம் அறிக்கை எடுக்கிறான், நான் கானானியனும் கிடையாது, நான் பெரிஷியனும் கிடையாது. ஏன் நீ கானானியும் பெரிஷியனும் கிடையாது? நான் கானானியும் பெரிஷியனுமா இருந்தா நான் வாக்குவாதம் பண்ணுவேன், நான் சண்டை போடுவேன். நானும் இஸ்ரவேல் கூட்டம், நானும் தேவனுடைய ஜனம், நான் சண்டை போட மாட்டேன், நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். பார்த்திருக்கீங்களா? ஆபிரகாம் மறைமுகமாய் சொன்னது. நான் இன்னும் வாக்குவாதம் பண்றோம்னா, சண்டை போட்டிருக்கோம்னா, நீங்க உங்களை கிறிஸ்தவன் ஒரு நாளும் சொல்லிக்காதீங்க. அதுக்கு வேலை இப்படி சொல்லுங்க, நாங்க பெரிஷியர், நாங்க கானானியர்கள். நாங்கள் இங்க தேசத்துல பேருதான் எங்களுக்கு கிறிஸ்தவங்க, ஆனா ஆக்சுவலா எங்க பேர் என்னன்னு சொன்னா, நாங்கள் கானானியரும் நாங்கள் பெரிஷியர்களும். நாங்கள் அதனாலதான் சண்டை போடுறோம், அதனாலதான் அதனாலதான் அங்க பார்த்துனே இருக்கோம். இவங்க இதுல லோத்து எங்க கூட்டமா இல்ல ஆபிரகாம் எங்க கூட்டமா நாங்க பார்த்துனே இருக்கிறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மாம்சத்துக்குரியவர்கள், தேவனை தரிசிக்காதவர்கள், தேவனை ஒரு நாளும் பார்க்க தெரியாதவர்கள், சத்தவனை போல மோங்குப்புற விழ தெரியாதவர்கள், அவருடைய பாதத்தில் விழுகின்றவர்கள தேவனுடைய தொடுதலை அனுபவிக்காதவர்கள். இருந்திருக்கா? தேவனுடைய தொடுதலை அனுபவிச்சிருக்கீங்களா? அவர் உங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் தான் கேட்கிறேன். தேவன் உங்க மேல கைகளை வச்சு பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நீங்க அனுதினமும் கேட்கறீங்களா? கடைசி காலம், தேவனுடைய கடைசி காலத்துல இருக்கீங்க. அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. அவருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் செவி கொடுக்கவே மாட்டாங்க. தேவன் பேச பேச அவங்க அவங்க போயிட்டே இருப்பாங்க. எப்ப வரும்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில தேவனுக்கு அவங்க செவி கொடுக்காத போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, விக்கணும் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு எல்லாரும் வரும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுங்கன்னா, நான் கூப்பிடும் போது நீ கேட்கல, நீ கூப்பிடும் போது நான் என்ன கேட்கறது? ஆண்டவர் ஒரு மாதிரி சொன்னாராம். அவர் பேப்டிசம் எடுக்க டிலே பண்ணிட்டே இருக்கும்போது அவர் போய், ஆண்டவரே எனக்கு ஏதோ என்னை அபிஷேகிங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. நான் பேசுறதுக்கே செவி கொடுக்க மாட்டேன்ற, அப்ப நீ பேசுறதுக்கு நான் எப்படி நான் செவி கொடுக்கணும்? நான் ஒரு இதுல வாசித்தேன், ஒரு பரிசுத்தவான் எப்படின்னா, தேவனுக்கு செவி கூடாத மனுஷனுக்கு நீங்க செவி கொடுக்கவே செவி கூடாதீங்க அப்படின்னு எழுது. நான் யாருக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னா, இந்த மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்கிறவனான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நானும் என் செவியை கொடுக்கணும். இவன் தேவனுக்கு செவி கூடாத மனுஷனா நான் அவங்களுக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஓகே, நீ எதையும் பேசிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை. பார்த்திருக்கீங்களா? அப்படி தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, தன் மாம்சத்தை கொலைக்கு ஒப்பு கொடுத்தவங்க தான். அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்து நான் பவுல் ஒரு சொல்ல, பவுல் நான் சொல்றேன், பவுல் ஆவியில ஆரம்பித்த நான் ஆவியில தான் முடிச்சிருக்கேன். நான் மாம்சத்தை முடிக்கிறதுக்கு, நான் மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. நான் அப்படிப்பட்டவர்களாம் நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மதுரை திருச்சபையார் நீங்க எல்லாரும் அடுத்த பவுலே நிதர்சனமா பவுலே இங்க வந்துட்டாருன்னா கூட உங்களை பார்த்து ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், மதுரை சபையாரே உங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு சொல்லலாம். இல்ல பவுல், ஆவியில ஆரம்பிச்ச நாங்க ஆவியில தான் முடிப்போம். ஆமென். சத்தம் இல்ல.